ஆனி மாத பௌர்ணமி பெருவிழா ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் ஜே டூரிசத்தில் எஸ்கொயர்களும் சொக்கர் டெம்பிள் டூரிசமும் இணைந்து திருச்செந்தூர் பௌர்ணமி பெருவிழா. முதல் கோவில் திருச்செந்தூர். காலையில் திருச்செந்தூர் கடலில் நீராடுதல், சுவாமி தரிசனம் செய்தல். இரவு நமது ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சாம்பாருக்கு மட்டும் நமது ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் அன்னப்பிரசாதம் ஐயா கோவில் பக்கத்தில் கடல் அகத்தி காட்டுறதுக்கிட்டேயே இந்த தடவை அன்னப்பிரசாதம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிலா வெளிச்சத்துக்கும் நம்மளோட அன்னப்பிரசாதத்துக்கும் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. அப்புறம் கடற்கரையில் விளக்கேற்றுதல், கூட்டு பிரார்த்தனை. அடுத்த நாள் காலையில் அம்மைநாதர் கோவில். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த கோவிலுக்கு போவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல கொஞ்சம் பெரிய கோவிலாகவும் இருக்குது. கோவிலோட சிறப்புக்கள் நான் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஜூம் பண்ணி படிச்சிருங்க. எல்லா கோவில்லையும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். அது ஒவ்வொரு கோவிலை பற்றி தனித்தனி வீடியோவாக சீக்கிரம் அப்பா எவ்வளோ காற்று ஜில்லு ஜில்லுன்னு, கீழே விழுந்து போல அந்த அளவுக்கு காற்று. அதோட சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆற்றுல ஒன்று எடுத்துலாமே. சேகன் மாதேவி பக்தவச்சல பெருமாள். நாங்கள் வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு முன்னாடி சாப்பாடு வந்துருச்சு. யார்கிட்ட சொல்லியிருக்கோம்? அருண்குமார் ஐயா கிட்ட இல்லை. அங்கே பாருங்க திரும்பி அப்படியே கொஞ்சம். அதனால் எங்களுக்கு முன்னாடியே சாப்பாடு வந்துருச்சு. நாங்கள் இப்போ 2வது கோவிலாக சேகன் மாதேவியில் பக்தவச்சல பெருமாள். இந்த கோவிலுக்கு ஒரு 3-4 தடவை வந்துட்டேன். அண்ணா சொல்லி தான் நான் வந்தது இல்லாமல் என் அப்பாவையும் கொண்டு வந்தேன். ரொம்ப அருமையான கோவில். அதாவது நமக்கு நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவம் புண்ணியம் பித்திருக்கள் இது நம்மளை தொடர்ந்தாலும் இந்த மண்ணை, அதாவது இந்த கோவில் நம்ம சாமியை வழிபட்டுட்டு போயிட்டாலே எல்லாமே இதாகிடும். ஒரு டைம் அண்ணா மீட்டிங்கில் சொல்லி கோவிந்தண்ணா மூலமாக ஃபஸ்ட் டைம் வந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு வந்தோம். ரொம்ப அருமையான கோவில். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப 1 year இருக்கும் வந்துட்டு போய். அது அண்ணா சொல்லி அது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ திரும்ப 1 yearக்கு அப்புறம்
ரொம்ப பெரிய கோவில். எவ்வளோ பெரிய மரம். வெயில் ஆயிடுச்சு. போதில் தான் ஆனால் வெயில். மூணாவது கோவில் அரிகேசநல்லூர். அரிகேசநல்லூரில் எங்கே பார்த்தா இப்போ 11 ஆக்கிட்டானுங்களா? இல்லை 12 தான். 12. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, அப்பா, அந்த ஃபால்ட் ஜூம் பண்ணு. அம்புதம்மா கூட இருங்கம்மா, ஜூம் பண்ண விடுங்கம்மா. எங்கள் மம்மிக்கு அமுச்சு விட்றோம். என்ன நினைக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க என் மம்மி. 3 கோவில் பார்த்துட்டு 4வதாக மணிமுத்தாறு டேமு. ரொம்ப அருமையான சாப்பிடலாம், வாங்க குளிக்கலாம். மணிமுத்தாறு டேம் முடிச்சுட்டு காசிநாத சுவாமி கோவில் அம்பாசமுத்திரம். அந்த இதில் தண்ணியிலலாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கால் நனைச்சிட்டு நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். காசிநாத சுவாமி கோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்பாசமுத்திரத்தில் இருக்க கோவிலோட ஸ்தல வரலாறு. ஒவ்வொரு கோவிலுக்கும் தனித்தனியாக எடுத்திருக்கேன். சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டு விடுவேன். இந்த டைம் போன எல்லா கோவிலுமே ரொம்ப எப்போவுமே அருமை. இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணி எல்லா கோவிலும் பகத்தம்பி இந்த டைம் கூப்பிட்டு போனாங்க. அதுலேயும் கடைசியாக மன்னார் கோவில் ராஜகோபால சுவாமி. சான்ஸே இல்லை. மன்னார் கோவில் அது இன்னொரு டைம் எப்போ போவோன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதுவும் கோவில் மேலே போய் அந்த இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப இதாக இருக்குது. அதுவும் தனித்தனி வீடியோ. மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபால சுவாமியை தான் தெரியும். இங்கே திருநெல்வேலியில் மன்னார் கோவில், அங்கே ஒரு ராஜகோபால சுவாமி. அவரை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அஞ்சுலேருந்து 7 மணி வரைக்கும் தான். காலையில் 7லேருந்து 10 மணி வரைக்கும் தான் கோவில் திறந்து இருக்கும். நிறைய பெரிய குலசேகர ஆழ்வார் திருக்கோவில். வரும்போது நிறையா எடுக்கலாம். பரசுராமர் 10 அவதாரமும் கல் இதில் இருக்குது. அங்கே கோவிலில் மேலே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது தனி வீடியோ எடுத்துருக்கேன். சீக்கிரமாக இது பண்ணுவேன். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு மன்னார் கோவில் ராஜகோபால சுவாமியை போய் பாருங்கள். அங்கே அருமையாக இருக்குது.
எங்கள் பயணத்தில் நாங்கள் போட்ட எல்லா கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு டிஃபனும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். திரும்ப அடுத்த பயணம் ஆடி மாத பௌர்ணமியோட பயணம். இந்த கோவிலை பற்றின டீட்டெயிலாம் தனித்தனியாக நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன்.